முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஒருவர் சொல்வார், கிரைஸ்ட் இஸ் ரிசன் என்று சொல்வார். மறுமொழியாக அடுத்தவர், கிரைஸ்ட் இஸ் ரிசன் இன்டீட் என்று பதில் சொல்வார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை மிகுந்த வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கலாம், பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கலாம், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டு முழுவதிலும் சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து தியானிக்கிறோம். சிலுவை மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் சுவிசேஷம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. உயிர்த்தெழுதல் தான் சிலுவையின் முற்றுப்புள்ளியாக, சிலுவையின் முழு பலனாக வெளிப்பட்டது. அந்த காலத்தில் அவள் சொன்னது போல கிரேக்க மொழியில் நான் சொல்ல நீங்கள் அதற்கு கிரேக்க மொழியில் பதில் தர வேண்டும். கிறிஸ்டாஸ் அனஸ்டாய், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்டாஸ் அனஸ்டாய். நீங்கள் சொல்ல வேண்டியது அலித்தாஸ் அனஸ்டாய். அலித்தாஸ் என்றால் மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். என்ன சொல்லணும்? அலித்தாஸ் அனஸ்டாய், கிறிஸ்டாஸ் அனஸ்டாய். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். நமக்கு முன்பாக ஓட்டத்தை முடித்தவர்களை பற்றி அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுவோம், மரண நாளை நினைவு கூறுவோம். இந்த உலகத்தின் எல்லா மக்களுக்கும் பிறந்த நாள் இருக்கும், அல்லது பிறந்த நாள் மரண நாள் என்று 2 நாட்கள் இருக்கும். ஆனால் என் ஆண்டவருக்கு பிறந்த நாள் குட் ஃப்ரைடே, அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள், அவர் உயிரோடு எழுந்த நாள். உயிரோடு எழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்ததை 52 வாரங்கள் ஞாயிறு தோறும் அதை கொண்டாடுகிறோம். Totally, my Master Lord Jesus Christ. We remember His birth, we remember His death, sacrificial death on the cross of Calvary, and His resurrection for 52 times. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ருஷ்ய நாடு தேவனை இருக்கிறார் என்ற நம்பிக்கையற்ற ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் வெஸ் க்ரூஸ் சேனியா என்று சொல்வார்கள். வேஸ் க்ரூஸ் சேனியா என்று சொன்னால், க்ரூஸ் என்று சொன்னால் சிலுவை, சிலுவையில் அறையப்பட்ட அவர் உயிர்த்தெழுந்த நாள் என்று ஞாயிற்றுக்கிழமைக்கு ரஷ்ய மொழியிலே வேஸ் க்ரூஸ் சேனியா என்று சொல்வார். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது, ருஷ்ய மொழியில் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது சிலுவையில் அறையப்பட்டவர் எழுந்திருந்த நாள் என்று நாம் சிலுவை நினைக்கிறோமோ இல்லையோ, அவர்கள் ஞாயிறு என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று அறிக்கை இடுகிறார்கள். ஜாஸ் மேக்டோவல் என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் சொன்னான், உள்ளத்தில் நினைத்தான். என்ன நினைத்தான்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நான் உலகுக்கு நிரூபித்து காட்டினால் கிறிஸ்தவமே விழுந்துவிடும், தோற்று போய்விடும், யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி பல ஆராய்ச்சிகளை அவன் செய்ய ஆரம்பித்தான், ஜாஸ் மேக்டோவல். ஆனால் அவன் ஆராய்ச்சி செய்ய செய்ய அவனுக்கு கிடைத்த சான்றுகளெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தான் சான்று கிடைத்தது. அவனுக்கு அவர் உயிரோடு எழவில்லை என்பதற்கான எந்த சான்றும் கிடைக்கவில்லை. ஆகவே
கிறிஸ்தவம் தோற்று போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயலாற்றிய அந்த மனிதன் இறுதியிலே ஒரு புத்தகத்தை எழுதினான். எவிடன்ஸ் தட் டிமாண்ட்ஸ் எ வேர்டிக்ட். வேர்டிக்டை வரிந்து கேட்கும் சான்றுகள், மறுக்க முடியாத சான்றுகள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற அந்த செய்திக்கு மறுப்பு என்னால் தெரிவிக்க முடியவில்லை என்று சொல்லி, உயிர் தெழவில்லை என்று ஆராய்ச்சி கட்டுரை எழுத ஆரம்பித்தவர் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சான்றுகளை வரிசைப்படுத்தி ஒரு நூலை எழுதினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வேதாகமம் முழுவதிலுமே மிக முக்கியமானதொரு கருத்தாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மொத்தம் தீர்க்கதரிசிகள் 46 பேர். அந்த 46 தீர்க்கதரிசிகளிலே 10 தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை அறிவிக்கின்றார்கள். மீதி 36 தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை அறிவிக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே 2ஆம் வருகையை பற்றி 1527 வசனங்கள் 2ஆம் வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் வருகையை பற்றி 318 வசனங்கள் வருகின்றன. ஆக மொத்தம் வேதாகமத்திலே 31,173 வசனங்கள் இருக்கின்றன. அதில் 1845 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிப்பதாக இருக்கிறது. There are 333 major messianic prophecies. கிறிஸ்து இயேசுவை குறித்து 333 தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் இருக்கின்றன. ஒரு தனிநபரை குறித்து 333 குறிப்புகளை சொல்லி அவர் பிறப்பதற்கு முன்பே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. இந்த 333 தீர்க்க தரிசனங்களிலே இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே உலகத்தில் வந்த பொழுது 109 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டபடி இம்மியும் பிசகாதபடி 109 prophecies have been fulfilled, and the rest 224 prophecies is about the second coming of the Lord Jesus Christ. Most of these prophecies have come true. பழைய ஏற்பாட்டிலே 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் இயேசுவின் வருகையை பற்றி சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 8 வசனங்கள் வந்தால் ஒரு வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கங்களில் சீடர்களோடு பேசிய பொழுது 20 தடவை தமது வருகையை பற்றி அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த சரித்திர காலகட்டத்தில் எத்தனையோ பெரியவர்கள் தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்று நினைத்தவர்கள் அவர்களெல்லாம் தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவருக்காக தங்கள் உயிரையும் பணயம் வைத்து அந்த பிரசங்கங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ரோமாபுரியைச் சேர்ந்த கிளெமெண்ட், டெர்டூலியன், பாலிகார்ப்பை அவரை ஒரு கம்பத்தில் கட்டி நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து துதித்து பாடிக்கொண்டே அவர் மரணத்தை பாலிகார்ப் சந்தித்தார். இக்னேஷியஸ் டைனோசியஸ் வந்து கொரிந்து பட்டணத்தைச் சேர்ந்தவர். அவரும் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். கொரிந்து பட்டணத்திலே வல்லமையான சாட்சியாக இருந்தார். ரான் ஒயிட் என்ற ஒரு ஆராய்ச்சியாளருக்கு சில சத்தியங்கள் வெளிப்பட்டன. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன் மகா பரிசுத்த தலத்திற்குள் சென்று ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை, காளையின் இரத்தத்தை தன்னுடைய பாவங்களுக்காகவும் உலகத்தின் பாவங்களுக்காகவும் 7 தடவை தெளித்த பொழுது அந்த பாவ மன்னிப்பு ஓராண்டிற்கு பலித்து வந்தது என்ற சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் ரான் ஒயிட்டுக்கு வெளிப்பாடு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது அந்த சிலுவைக்கு பக்கத்திலே ஒரு ஹோல் வழியாக உள்ளே இறங்கி அங்கே உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது, அதிலே போய் விழுந்தது. ஒரே தடவை தான் விழுந்தது, அவர் சிலுவையில் ஒரு தடவை தான் அறையப்பட்டார். ஆகவே நிரந்தரமாய் பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு நாம் பரலோக வாசிகளாக மாறியிருக்கிறோம். ரான் ஒயிட் இந்த
வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தவுடன் எருசலேம் அரசாங்கத்தில் அவர் அனுமதி பெற்று குகையை தோண்டி குகை உண்டாக்கி சிலுவை இருந்த இடத்திற்கு அடியிலே சென்றார். அடியிலே சென்று ஒரு ஆளை அனுப்பினார். அவன் பார்த்து அந்த ஒளியை கண்டு அவன் வெளியே வந்து செத்துப்போனான். இவர் அதில் நுழைந்து போய் உடன்படிக்கை பெட்டியின் மேல் உள்ள இரத்தத்தை கொஞ்சம் ஸ்கிராப் பண்ணி எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்தார். ரான் ஒயிட், RONWHYTE. Go to the website, you will see. And those researchers, ஆராய்ச்சி செய்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த இரத்தத்திலே 24 குரோமோசோம் தான் இருக்கிறது என்று சொல்லி உலகத்திலே இதை போன்ற இரத்தத்தை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை, இந்த பிளட் குரூப் இஸ் AB என்று சொல்லி அவர்கள் அந்த குறிப்புகளை, விஞ்ஞான குறிப்புகள் வெப்சைட்டில் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சுற்றி வைத்த ஷ்ரவுட், ஒரு துணி, டியூரின் ஷ்ரவுட் என்று அழைக்கப்பட்டது, அதிலிருந்தும் ரத்தம் எடுத்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு அவர் மெய்யாக மரித்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட முதலாம் தீர்க்க தரிசனம். அவர் இயேசு உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த தீர்க்க தரிசன வசனம் தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆகவே பிசாசின் அடையாளமாகிய கோலியாத்தை தாவீது கொன்ற பொழுது அந்த தலையை தாவீது அந்த தலையை கோலியாத்தின் வாள் கொண்டே வெட்டி அந்த தலையை பிடித்து கொண்டு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். தாவீது பெலிஸ்தனுடைய கோலியாத்தின் தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஏன்பா எருசலேம் கொண்டு வர? இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில் மரிக்கப் போகிறார். அவர் இந்த கோலியாத், சாத்தானின் அடையாளமாகிய கோலியாத், சாத்தானின் முன்னோடியாக வந்த கோலியாத், அவன் தலையை நசுக்க வேண்டும். ஆகவே இந்த தலையை அவர் கொண்டு போய் கர்த்தர் வழிநடத்தினபடி கொல்கதா மலையில் அங்கே நட்டு வைத்தார். வேதாகமத்திலே கொல்கதா என்பது அராமிய மொழி, கிரேனியான் என்பது கிரேக்க மொழி, கால்வரிஸ் என்பது லத்தீன் மொழி. இது மூன்றும் மண்டையோட்டிடம் என்பதை குறிக்கும். ஏன் மண்டையோட்டிடம்? இயேசு கிறிஸ்து பிசாசின் மண்டையோட்டிலே காலை வைத்து மிதித்தார். கொல்கதா, அது 2 வார்த்தையாக பிரிக்க வேண்டும். கொல் என்றால் கோலியாத்தை குறிக்கிறது. காத் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காத் ஊரை சார்ந்த கோலியாத் என்று சொல்லப்பட்டிருக்கும். கோலியாத்தின் ஊர் காத், கோலி காத் ரெண்டையும் சேர்த்து கொல்கதா என்ற பதம் வந்தது. அவன் யுத்தம் செய்த இடத்திலிருந்து அந்த கொல்கதாவுக்கு 16 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் அங்கே அவன் நட்டு வச்சான். உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு கேபிட்டல் கிடையாது. Jesus has not written any book. He has not constructed any big Taj Mahal. He has not constructed any memorial building. ஆனால் அவர் கல்வி அறிவு இல்லாத மக்களை தெரிந்து கொண்டார். செம்படவர்களை அவர் தெரிந்து கொண்டார். அதிகம் கல்வி அறிவில்லாதவர்கள், கமாலியலை போன்ற மக்களை தெரிந்து கொண்டார். கமாலியலின் பாதத்தில் கற்ற சவுலை சீஷனாக எடுத்திருந்தால் அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த டீச்சிங் இவர் டீச்சிங் உள்ளே ஏறாது. அதனால் ஒன்றுமே தெரியாது. மீன் மாத்திரம் தெரியும், கடல் மாத்திரம் தெரியும், படகு மாத்திரம் தெரியும். நீர் திரிந்து மீன் பிடித்தோரை ஊர் திரிந்து உள்ளம் பிடிக்கும் மக்களாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டை நான் ஷிஃப்ட் பண்ணும்போது எப்பொழுதும் 3 லாரிக்கு திங்ஸ் போகும். நான் நினைப்பது உண்டு, எவ்வளோ திங்ஸ் சேர்த்து வச்சுருக்கோம். 3 லாரி
இயேசு கிறிஸ்து இப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருந்தார்னா வீடே கிடையாது, கேபிட்டல் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஹேவிங் நோ அட்ரஸ், நோ போஸ்டல் அட்ரஸ். அவர் வாழ்ந்த காலத்தில் யாரும் ஒரு தபால் அனுப்ப வேண்டும் என்றால், ரெஜிஸ்டர் தபால் அனுப்ப வேண்டும் என்றால், ஐயா உங்கள் அட்ரஸ் என்னன்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடு உண்டு, மனிதகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் சொன்னார். மத்தேயு 8:20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு வானில் பறந்து ஓய்வெடுக்க கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. If you ask the Lord Jesus Christ when he was ministering, we want to send some donation, what's your address? I don't have an address. என் தலையை சாய்க்க கூட இடமில்லை என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துக்கு தலை சாய்க்க எப்போமாவது இடம் கிடைச்சுதா? யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பூலோகத்தில் வாழ்ந்த 3.5 ஆண்டுகளில் தலை சாய்க்க இடமில்லாமல் சுற்றி தெரிந்தவர் கடைசியில் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து அந்த கட்டளையை நிறைவேற்றி தலையை சாய்த்தார். தலை சாய்க்க இடமில்லாத இயேசு கிறிஸ்துவிற்கு தலை சாய்க்க இடம் கிடைத்தது சிலுவைதான். அவர் நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து முடித்ததற்கு பின்புதான் சிலுவை அவருக்கு தலை சாய்க்கும் இடமாயிற்று. இதில் இன்னொரு குறிப்பை நீங்கள் பார்க்கணும். எல்லாம் முடிந்தது என்று கூறி தலையை சாய்த்து ஆவியை விட்டார். இந்த உலகத்தில் மனிதன் ஆவி போகும், முதலாவது ஆவி போகும், ரெண்டாவது தலை சாயும். ஆனால் அவர் தலை சாய்ச்சிட்டார். தலையை சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஜீவனை விட்டார். இட் இஸ் எ ரிவர்ஸ் ஆர்டர். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. அவர் உயிர் போன பின்பு தலை சாய்த்திருந்தால் யாரோ அவர் ஜீவனை எடுத்து விட்டார்கள், தலை சாய்ந்தது. ஆனால் நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று தலை சாய்த்து பின்பு ஜீவனை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Jesus has got power over the death, so also the disciples of us, அவருடைய சீடர்களாகிய நமக்கும் அந்த உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53:9 ஒரு நல்ல வசனம் இருக்கிறது. Let us see that. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேரக்குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். செல்வந்தரோடு இருந்தார், சிங்குலர். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னவென்றால், வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறார். செல்வந்தன் லாசரு, செல்வந்தன் சுகபோகமாய் வாழ்ந்தான், நண்பர்களுடன் சகோதரர்களுடன் விருந்து உண்டு இன்ப மயக்கத்தில் சுழன்று வந்தான். ஆனால் அவன் மரித்தான். மரித்த பொழுது பாதாளத்துக்கு சென்றான். ஆகவே கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து, பிதாவே உம் கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிதா அந்த ஆவியை வாங்கினார். God the Father is a God of justice. ஆவியை பிதா இயேசு கிறிஸ்துவின் ஆவியை வாங்கிட்டு பார்க்குறார். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இயேசு கிறிஸ்துவின் ஆவி பாவம் செய்யவில்லை. உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தார், பாவம் ஆக்கப்பட்டார். ஆகவே பாவம் ஆக்கப்பட்டதினாலே, மகனே நீ எதுவும் பாவம் செய்யவில்லை, ஆனால் நீ பாவமாக்கப்பட்டாய், உலகத்தின் பாவத்தை சுமந்தாய், போ பாதாளத்துக்கு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பாதாளத்தில் போய் அந்த செல்வந்தன் இருந்த அதே இடத்தில் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:23 அந்த செல்வந்தன் பாதாளத்தில் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது, எப்படி செல்வந்தன் பாதாளத்தில் வேதனைப்பட்டானோ அதை போல அந்த பாதாளத்துக்கு நம்மளும் போய் வேதனைப்படணும். ஏன்? நாம் பாவம் செய்தோம். மகனே நீ போவேண்டாப்பா அந்த பாதாளத்துக்கு, செல்வந்தன் சென்ற பாதாளத்துக்கு நீ செல்ல வேண்டாம், உனக்கு பதிலாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் போனார். இயேசு கிறிஸ்து பாதாளம் போனாரா? 88 சங்கீதம்
6ஆம் வசனம். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். என்னை பாதாள குழியிலும் இருளின் ஆழங்களிலும் வைத்தீர். பிதாவாகிய தேவனுக்கு சொல்றார், ரட்சிப்பை சம்பாதிக்கும் பொருட்டு நீங்க தான் என்னை அனுப்புறீங்க, ஒரே குமாரன், ஆனால் மனுக்குலம் அனைத்தையும் மீட்பதற்கு பாதாளத்துக்கு அனுப்பினீங்கன்னு. திஸ் இஸ் அ மேசியானிக் சாம். மேசியாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த பாதாளத்துக்கு அனுப்பினாரு. அந்த செல்வந்தன் வாழ்நாள் முழுவதும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவம் செய்கிறவனாயிருந்தான், தேவனை மதிக்காதவனாய், ஏழைகளை மதிக்காதவனாயிருந்தான், பாதாளத்துக்கு போனான். அவனுக்கு பாதாளத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் இஸ் லைஃப் இஸ் சீல்ட். when you reject Jesus Christ and go to hell, there is not going to be a second chance for you. இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீத புத்தகம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டி. என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு அனுப்பினீர், ஆனால் நான் என் பாவங்களுக்காக நிரந்தரமாய் பாதாளத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்ததினாலே என்னை நிரந்தரமாய் பாதாளத்தில் இருக்க விடமாட்டீர். திஸ் அ ப்ராஃபஸி. Psalm 16:10. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் என்ன செய்தார்னா, தேவன் சொன்னார், நீ ஓம் பாவத்துக்கு இல்லைப்பா, மனுக்குலத்தின் பாவத்துக்கு இருந்ததுனால யூ வில் பி இன் பாதாளம், ஹெடிஸ், Besanas, where the rich man was, you will be there for 3 days. அவர் சொன்னார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கல்வாரி சிலுவையில் கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். பாதாளத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. பாதாளத்தில் எல்லாம் கைதட்டுறாங்க. பூலோகத்தில் இருக்கும்போது எங்களெல்லாம் விரட்டுன்னு விரட்டினீங்களையா, இப்போ எங்கள் பேட்டைக்கே வந்துட்டிங்களா, இனி இங்கேருந்து தப்ப முடியாது. எவ்வளோலாம் பண்ணீங்க எங்களுக்கு, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீங்களே, பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தீங்களே, இப்போ எங்கள் இடத்துக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கூத்தாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது மரண கட்டுகள் உடைந்தது. இயேசு வந்தார். அங்கே கொக்கியில் போட்டிருக்கு சாவி, மரணம், பாதாளம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷமா இருந்தங்க. ஆனாலும் உயிர்த்தெழுந்தேன் அப்படின்னு போய் நேராக அங்கே கொக்கியில் சாவி, மரணம் பாதாளத்துக்கான சாவி. யாரெல்லாம் மரணத்துக்கு அனுப்பணும், யாரெல்லாம் பாதாளத்துக்கு அனுப்பணும், சாவி கொத்தி யார்கிட்ட இருந்தது? பிசாசிட்ட இருந்தது. அந்த சாவி கொத்து பிசாசிட்டே இருந்தால் நம்ம பாதாளத்துக்கு அனுப்பிடுவான், மரணம் உண்டாக்கி பாதாளத்துக்கு அனுப்பிடுவான். அவர் சொன்னார், சாவி கொத்து எடுத்தார். பார் 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 பார், சாவி என் கையில் இருக்குப்பா. இப்போ நீ யாரையும் மரணத்தில் அனுப்ப முடியாது. இந்த பிள்ளைங்களெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் மரணத்தின் சாவியை பூட்டிட்டார். மரண கதவை பூட்டிட்டார், பாதாளத்தின் கதவை பூட்டிட்டார், பரலோகத்தின் கதவை திறந்தார். இப்போ நாமெல்லாம் பரலோகவாசிகளாய். இந்த பிசாசு பாதாளத்தில் உள்ள எல்லா பிசாசுகளுக்கும் தெரியும், தோற்று போயிட்டாங்க, அவங்க தோற்று போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார்னு தெரியும். ஆனால் இன்னொரு இடத்துல 180 பயங்கர பிசாஸ் இருக்குது. நோவாவின் நாட்களிலே ஒரு ராட்சத இனத்தை தோற்றுவித்து கிறிஸ்து உலகத்தில் வர முடியாதபடி மனுக்குலத்தை குலைத்து போட்ட 180 spirits mentioned in Genesis chapter 6. In Hebrew it is Nephilim, Benaiha Elohim, Nephilim. அந்த நெஃபிலிம் இருக்குது பாருங்கள். நம்முடைய தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிளில் ஹெல்லுக்கு ஒரே வார்த்தை தான். ஆனால் கிரேக்கத்தில் ஹெல்லுங்கிறது டிஃப்ரெண்ட் பிளேஸ். பேசனாஸ், ஹேடீஸ், ஷியால், டார்டாரு, கெஹன்னா அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்கிறது.
இந்த நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமற் போன ஆவிகள், தவறு செய்த ஆவிகள், அது வந்து டார்டாருங்கிற இடத்துல இருக்கு. 1 Peter 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே அவர் போய் பாதாளத்தில் இருக்காரு. பாதாளத்து வாசல்ல சென்ட்ரி இருக்குது, வெளியே யாரும் போயிடாதபடி. இவர் அந்த சென்ட்ரியம் பார்த்துட்டு யார் ஒன்றும் நிறுத்த முடியல, உயிர் பெற்றார். சரீரத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டதுனால அங்கே காவலாளி இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக ஹி வாக்ட் அவுட். வெளியே வந்துட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆவிகள் நினச்சிட்டு இருக்கு, நம்ம ஒரு பெரிய ராட்சத இனத்தை உருவாக்கி கிறிஸ்து ரட்சிப்பை உலகத்தில் கொண்டு வர முடியாதபடி ஆக்கிவிட்டோம் என்று மனப்பால் குடித்து சிறைச்சாலையில் இருந்தாலும் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே போனார், அங்கே போய் அவர்களுக்கு பிரசங்கித்தார்னு போட்டு. இந்த வசனம் என்னத்துக்கு பிரசங்கித்தார்? அவங்களாம் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வர்றதுக்கு பிரசங்கித்தாரா? நோ. பிரசங்கம் என்பதற்கு எபிரேயத்தில் 2 வார்த்தைகள், இவாஞ்சலியோன், அதுதான் நற்செய்தி அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் செல்வார்கள் என்பது இவாஞ்சலின் என்ற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்ற இடத்திலே பிரசங்கித்தார் என்பது கெருசோ என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. கெருசோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், வெற்றி சிறந்த செய்தியை சொல்ல போனார். சந்தோஷமா நீங்கள் மனு கொடுத்து அழிச்சிட்டிங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைப்பா, நான் உலகத்தில் வந்தேன், ரட்சிப்பெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், பார் சாவி, மரணம் பாதாளத்தின் சாவி அப்படின்னு சொல்லி டார்டாருங்கிற இடத்துல உள்ள அந்த பிசாசுகளுக்கு அவர் அறிவித்து வந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, கல்லறையில் வாயில் இருந்த கல் புரட்டி புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கர்த்தருக்குள் அன்பார்களே, when you read the translation of the Bible either in Tamil or in English, you miss some of the points. You have to get back to the original language and read the word of God for the full implication of the meaning of the biblical sentences. கல்லறை வாயில் இருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல்லினுடைய எடை about 2.5 tons, 2.5 டன் உள்ள கல். அதை புரட்டி இதை வாசிக்கும்போது நம்ம எடுத்து அப்படின்னு கஷ்டப்பட்டு தள்ளி 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 அதை புரட்டி பக்கத்தில் வச்சாங்கன்னு போட்டிருக்கு. There are 2 words. ஒன்று வந்து அனக்கூலியா, இன்னொன்று வந்து அப்பக்கூலியா. அப்பக்கூலியா அப்படின்னு சொன்னால் அந்த கல் அப்படியே கஷ்டப்பட்டு தள்ளி வைக்கிறது அப்பக்கூலியா. பட் த வேர்ட் ஹியர் யூஸ்ட் இஸ் அனக்கூலியா. த வேர்ட் அனக்கூலியா இன் கிரீக் இஸ், அந்த கல்லறை வந்து அரிமத்தியா ஊரானுடைய அந்த கல்லறை மலைப்பகுதியில் இருந்தது. அந்த மலைப்பகுதியில் அந்த கல் 2.5 டன் கல் இருந்தது. அந்த கல்லை தேவதூதன் எடுத்து மலையில் தூக்கி எரியப்பட்டது என்று அர்த்தம். அனக்கூலியானா அப்பக்கூலியா இல்லை, அனக்கூலியா. ஒரு காரியம், த லார்ட் டோல்ட் மீ, இந்த கல் அங்கே வைக்கப்பட்டு சங்கிலி கட்டப்பட்டு ரோம முத்திரை போடப்பட்டு இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வெளியே போயிட்டார். அப்புறம் ஏன் கல்லை புரட்டணும்? மரியாள் வந்து பார்க்கணும்ல எம்டி கல்றைய, பேதுரு வந்து பார்க்கணும்ல எம்டி கல்றைய. இயேசு கிறிஸ்துவை எந்த கல்லும் கட்டி வைக்க முடியாது, கையிலே பிடித்து வைக்க முடியாது. அவர் வெற்றி சிறந்தவராய் வெளியே வந்து விடுவார். இந்த உலகத்தில் சொல்வாங்க, பாருங்கய்யா சத்தியத்தை அப்படியே மறைச்சிட்டானுங்க, எல்லாரும் கூடி சேர்ந்து பேசி சத்தியத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்று கடைசியில் சொல்லுவாங்க, ஆனால் சத்தியம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். இயேசு கிறிஸ்துவை அவர் சத்தியம், ஏ டு செட், ஆல்ஃபா டு ஒமேகா, அவர் சத்தியம், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவர் சத்தியம். அந்த சத்தியத்தை கல்லறையில் வைக்க முடியுமா? 3 நாளில் அவர் வெளியே வந்த பிறகு நம்ம பார்க்குறதுக்கு தான் கல்லை, மரியாள் பார்க்குறதுக்கு, பேதுரு பார்க்குறதுக்கு கல் புரட்டி தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த சரீரம் பூட்டப்பட்ட கற்களை கடந்து சென்றது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்க வருபவர்கள் வெறும் கல்லறையை காணத்தான் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய கவரிங் பேர்
கிருபாசனம், கிருபை ப்ளஸ் ஆசனம், கிருபாசனம். மெர்சி சீட். ஏன் அதுக்கு பேர் மெர்சி சீட்? அந்த மெர்சி சீட்டில் டாப்பில் ஒரு கேரு இப்படி இருப்பான், அவன் ரெக்கை இப்படி இருக்கும், இதுக்கு ஒரு பக்கத்தில் கால் மாட்டில். தலைமாட்டில் இன்னொரு கேருபீன் இருக்கும், ரெண்டு ரெக்கைகளும் ஒன்றா இருக்கும். இந்த கேருபீன் வந்து குனிஞ்சு பார்க்கும். அது உள்ளே எங்கே இருக்குது? ஆரோனின் கோல் இருக்கிறது, கோல்டன் பாட் ஆஃப் மன்னா இருக்கிறது, கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த 2 கேருபீன்களும் மனுக்குலத்தை அழிக்கணும். இந்த 3 காரியத்தை அவங்க செய்தாங்க. 3 disobediences. Adam disobeyed once, but the people of Israel disobeyed. Their disobedience was there 3 times. The provision of God was rejected. மன்னா என்ன மன்னா? நாங்கள் என்ன தலைவன்? ஆசாரியன் மாத்திரம் தலைவனாக இருக்கணும், நாங்கள் தலைவராக இருக்கணும். ஸோ தே ரிஜெக்டட் த லீடர்ஷிப். ஆனால் அந்த கேருபீன் பார்த்துட்டே இருக்கும். அந்த கேருபீன் பார்க்கும்போது 3 இருக்கும்னு இவங்கெல்லாம் மக்களுக்கு பயம் வரும். ஆசாரியன் வந்து அந்த ரத்தத்தை 7 தடவை தெளித்த உடனே, என்ன ரத்தம் தானே பார்க்குறேன், உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ கண்ணுத்துக்கு இல்லையே, கேருபீன்களுக்கு தெரியாது. 1 வருஷத்துக்கு இந்த ரத்தம்லாம் அழிகிற வரைக்கும் அது மறுபடியும் கேருபீன்கள் 3ஐயும் பார்த்து மக்கள் மேலே கோபம் கொள்ள முடியாது. அது வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற சம்பவம். கேருபீன்கள் ஓராண்டு கழித்து மறுபடியும் அந்த 3ஐயும் டிசொபீடியன்ஸை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்கு அங்கே அந்த ரத்தம் 7 தடவை தெளிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும். எப்படி உடன்படிக்கை மெர்சி சீட்டில் கிருபாசனத்தில் தலைமாட்டில் ஒருத்தனும் கால் மாட்டில் ஒருத்தனும் இருந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இடத்துல தலைமாட்டில் ஒருத்தன் கால் மாட்டில் ஒருத்தன். என்ன அர்த்தம்? இவர் தான் பெர்மனன்ட் மெர்சி சீட். அதெல்லாம் 1 இயருக்கு ரினியூ பண்ணும், கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணும். இது அப்படி இல்லை, இது பெர்மனன்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல். இது கிருபாசனம். அதுக்கு தான் பைபிளில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சம்பவத்திற்கும் அர்த்தம் இல்லாமல் எந்த சம்பவமே இல்லை என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை அறிந்து கொள்வது மிக சிறந்த ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மெர்சி சீட். தேர் வர் 2 earthquakes. முதலாவது earthquake மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்து ஜீவனை விட்டார், முடிந்ததுன்னு சொன்னார். டெட்டலஸ்தா இன் கிரீக். முடிந்ததுன்னு சொன்னா, மகனே உன் பாவங்கள் முடிந்தன, நீ ஏற்றுக்கொண்டனா ரட்சிப்பு உனக்கு நிறைவேறி முடிந்தது, சாபங்கள் முறிந்து போனது, இதெல்லாத்தையும் முடிந்தது அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்போ நோய் வந்த உடனே அவர் சொன்னது முடிந்ததுங்கிறத ஒரிஜினல் லாங்குவேஜில் நான் சொல்லுவேன், டெட்டலஸ்தாய். நெஞ்சு வலிக்குதா? டெட்டலஸ்தாய், முடிந்ததுன்னு அவர் சொன்னது அங்கே எக்கோ அடிக்கும்போது இங்கேயும் நோய் முடிஞ்சிடும். அவர் சொன்ன முடிந்தது வார்த்தை சின்ன வார்த்தை, டெட்டலஸ்தாய் in Greek, but it has got a great significance. அது உங்களுடைய சாபத்தை அவரை ஏற்றுக்கொண்டால் சிலுவையில் அறைகிறது, பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது, உங்களை பரலோகவாசியாய் மாற்றி அமைக்கிறது. ஸோ தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் தேட். அந்த கண்மலை வந்து அப்போ வந்து அநேகர் நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களின் சரீரங்கள் எழுந்தன. இதை குறித்து பல காமெண்டேட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. இதை குறித்து வேதாமத்தில் அவங்க எழுதின கருத்துக்கள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஸோ ஐ வாஸ் praying. One of the times when I went to heaven, to the throne room of God, I saw the Lord Jesus Christ and the 24 elders, and then I asked one angel, who are these 24 elders? William Barclay says the 12 people are the Old Testament patriarchs starting from Abraham, and the other 12 are apostles, the 12 apostles of the Lord Jesus Christ, except Judas and somebody else was selected in his place. அப்படின்னு சொன்னான். அப்படியா?
நாங்கள் அப்படி தானே தியாலஜியில் படிச்சிருக்கோம், வில்லியம் பாக்லே பற்றி தானே நாங்கள் படிச்சிருக்கோம், நீங்கள் இப்படி சொல்லி தரீங்களே. இஃப் யூ வாண்ட் ஐ லாஸ்க் த லாஸ்ட் ஒன், மார்ஷியா, யூ டாக் டு ஹிம். Marcia came to me. I was talking to Marcia. He said, in the year 1015 BC, 1015 ஆண்டு பிசியில் தாவீது எங்களை ஆசாரியனாக நியமித்தார், 24 பேரை. நாங்கள் தான் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை பிளந்த பொழுது நாங்கள்லாம் எந்திரிச்சிட்டோம். ஸ்பிரிட் மேன் 24 பேர் வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே எங்களுக்கு ஆசை, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு 15 ஒரு 10 செஞ்சுரிஸ்க்கு முன்னால் எருசலேமில் இருந்தோம். இப்போ எருசலேம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் வேலை பார்த்த கல்லூரியில் அந்த காலத்தில் இருந்தேனே, எவ்வளோ டிசிப்ளினாக இருந்தோம். பையங்கள்லாம் நடுங்குவாங்க, பிரின்ஸிபலை கண்டா நடுங்குவாங்க, வார்டனை கண்டா நடுங்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு போனேன், டைனிங் ஹால் போனேன். எல்லா இடத்துலையும் டைனிங் ஹால்லே கை கழுவி இருந்து, என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு. பையங்க நீங்கள் ஸ்ட்ரைக்கு, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொட்டிட்டு இங்கே டைனிங் ஹாலில் கை கழுவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல. நீங்கள் படித்த ஸ்கூலு, படித்த காலேஜ், 55 வருஷத்துக்கு முந்தி டிஜிஎஸ் தினகரனோட தீர்த்தபதி ஹைஸ்கூல் அம்பாசந்தரத்தில் படித்தேன். அதில் இப்போ அங்கே 100ஆண்டு விழா நடந்தது. எனக்கு போகணுன்னு ஆசை, போகிற டைம் இல்லை. பழைய இடங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. இந்த 27 பேர் சொன்னாங்க, நாங்கள் எருசலேமில் போய் பார்க்கணும். போய் பாருங்கள், நோ ப்ராப்ளம். அவங்க பார்க்கும்போது எல்லோரும், யாருப்பா இவங்க, நம்ம பரலோகத்து வாசிகளாக இருக்காங்க, இங்கங்கே நம்ம ஊரில் சுற்றிட்டாலே 40 நாள் சுற்றிட்டாலே. அதுக்கப்புறம் 40 நாள் இயேசு கிறிஸ்து 12 தடவை மக்களுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் பரமேறி 10ஆம் நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். இவர்கள் அந்த 24 பேர்களும் என்ன செய்தாங்க? உயிரோடு எழுந்தாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. இந்த 24 மூப்பர்களை பற்றி 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இந்த 24 மூப்பர்கள் தான். This is authentic news. The news in the commentaries of theologians are wrong, because I met Messiah in heaven and talked to him. அவர் சொன்னா, அந்த காலத்தில் ஆரோனின் குமாரர் 4 பேர், நாதாப், அபியூ, எலியாசர், இத்மார், 4 பிள்ளைங்க. அதில் நாதாப் அபியூக்கு குழந்தை இல்லை, எலியாசர் இத்மாக் தான் குழந்தை. தாவீது சொன்னா, ஆரோனின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாதாப் அபியூவுக்கு பிள்ளைங்க இல்லை, அதனால் எலியாசர் இத்மார் உடைய பிள்ளைகளை கொண்டு ஆடைன் பண்ணு அப்படின்னு சொன்னால், சாதேக் என்ற ஜடாக் என்ற அந்த ஆசாரியனை கொண்டு எலியாசரின் புத்திரர் 16 பேரையும், அகிமெலேக்கை கொண்டு இத்மாரின் புத்திரர் 8 பேரையும், 16 + 8 24 பேர்களை பரிசுத்த தலம் அந்த இடத்தில் வேலை செய்வதற்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இருப்பதற்கும் தாவீது தெரிந்து கொண்டான்னு சொல்லியிருக்கு. இந்த மக்களை பற்றி ஆரோன் பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட். ஆனால் இந்த மக்களுக்கு மாத்திரம் கிரேக்கத்திலும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்க வேர்டு பிரின்ஸ்னு போட்டிருக்கு. வழக்கமாக ஆசாரியர்கள் தான் சொல்லணும், ஆனால் பிரின்ஸ்னு போட்டிருக்கு. காரணம் என்ன? இவங்க சாதாரண ஆசாரியர்கள், பூலோகத்தோடு பணி முடிகிறவர்கள் அல்ல, பரலோகத்திலும் போய் இயேசு கிறிஸ்துவோடு உட்கார இருக்கிற மக்கள். I saw the court of heaven, Jesus Christ, the 24 elders and the 4 creatures and angels. Today, this morning, there are hosts of angels in this place. I don't know whether you see it or not. Angelic hosts are here. Hundreds of angelic hosts are here. Praise the Lord. அவ்வளோ பேருக்கு மத்தியில் இருக்கிற கர்த்தருக்குள் அன்பாளர். சில காரியங்களுக்கு பூலோகத்தில் அநியாயம் நடக்கும் பொழுது மக்கள் அதை பற்றி எனக்கு சொல்லும் பொழுது என்ன ஜெபிக்கன்னு தெரியாது. உடனே சொல்லுவேன், கர்த்தாவே, நான் இப்பொழுது பரலோகத்தின் வழக்கு மன்றத்தில் பிரவேசித்து இந்த வழக்கை உமக்கு முன்பாக நான் பதிவு செய்கிறேன் என்று சொல்வதுண்டு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஈவன் டுடே யூ கேன் ஃபைல்
யுவர் கேஸ் இன் த கோர்ட் ஆஃப் ஹெவன். இந்த உலகத்தில் உள்ள கோர்ட்டுக்கும் பரலோகத்துக்கு கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, உலகத்தில் உள்ள கோர்ட் வாய்தா வாய்தா வாய்தா. வக்கீலுக்கு வாய் இருக்கும் வரைக்கும் வாய்தா தொடரும். வாய்தா வாய்தா வாய்தா. பரலோகத்தில் அப்படி கிடையாது. பரலோகத்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டியா, எடு ஃபைலை கழுத்து போடு. உண்மையாக இருக்கானா, பொய் கேஸ் பதிவு பண்ணியிருக்கானா, அடி அவனை. யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் த ரைட் கேஸ். ஐ ஆல்வேஸ் காட் த விக்ட்ரி ஃபைலிங் த ரைட் கேஸ். நாட் ஓன்லி யுவர் கேஸ், யூ வாண்ட் ஃபைனான்ஸ், யூ கேன் பே ஃபார் இட், கெட் ஃப்ரம் ஹெவன். என்னெல்லாம் பண்ணலாம், வழக்கு மன்றத்தின் எல்லையே கிடையாது. அங்கே போயிட்டா போனால் நல்ல வரவேற்பு. ஓகே ரைட். ரெண்டாவது எர்த்குவேக், மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. முதல் அதிர்ச்சி எப்போ நடந்ததுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டபோது இந்த 24 பேர் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த சமயத்தில் கல்லை புரட்டி தள்ளுறதுக்கு முந்தி இன்னொரு ரிசரக்ஷன் நடந்தது. அந்த ரிசரக்ஷனில் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள், ஆபிரகாமின் மடியில் இருந்தவர்கள், அவர்களெல்லாம் இறங்கி வந்தாங்க ஆவியின் படைப்பா. மத்தேயு 28:2 இதை பார்த்தோம். சங்கீதம் 24:7. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தில் உயிர் தெழுந்த பிறகு மரியாள்கிட்ட போகிறார். மரியாள்கிட்ட போன உடனே சொல்கிறாரு, ஏய் இன்னைக்கு அவர் தொட போகிறான். தொட, ஜஸ்ட் நாட் டச், காலை பிடிச்சிட்டு நீங்கள் போவே கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட காலை பிடிக்கிறான். பிடிக்க போகிறான், என்னை தொடாது, நான் இன்னும் பிதாட்ட போகல. இந்த மக்கள்லாம் ஊர் சுற்றி எருசலேம் பார்த்துட்ருக்காங்க, பிக்னிக் பார்த்துட்ருக்காங்க, இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரணும், தொடாதே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சில வசனங்கள் கழித்து தோமாத்து சொல்கிறாரு, தொட்டுப்பார் அப்படின்றாரு. உன் காயத்தில் உன் விரலை போடுப்பா, நீ சொன்னல அவரை தொட்டாதான் நான் நம்புவேன்னு. உன் கையை அவர் விழாவில் போட்டு டெய்லர் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து சூட் தைக்கிறதுக்கு பார்க்குற மாதிரி வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டு உனக்கு தெரிஞ்ச அந்த மெஷர்மெண்ட்டாக இருக்கான்னு பாருடா பேதுரு அப்படின்னாரு. எபேசியர் 4:8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டவர்கள், அதாவது ஆபிரகாமின் மடியில் இருந்தவர்கள் சிறைப்பட்டவர்கள், ஜெயிலில் இருந்தவங்க இல்லை, சிறைப்பட்டவர்கள் என்று சொன்னால் தப்பிச்சு அங்கேருந்து போக முடியாது, ஃப்ரீடம் கிடையாது. ஆபிரகாம் மடியிலே உட்காந்துருக்கணும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பற்றி இன்னும் கேட்கல. அங்கே இருந்தாங்க. அவங்கள வாங்கப்பா சிறைப்பட்டவர்களே, ஏன்ட்ட சிறை வாங்க, நான் உங்களை கூட்டு போகிறேன் பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து முன்னால் போகிறாரு. அதுக்கு பின்னால் அந்த 24 மூப்பர்கள், ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருந்தால் அவனுக்கு 24 அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட் இருக்கணும். அதுதான் ரூல் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஒரு ஆசாரியனுக்கு 2 வாரம் வீதம் அப்படி சைக்கிள் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியனாக இருந்தால் அவருக்கு 24, இந்த 24 பேரும் ஆசாரியர்களாக அவர்கிட்ட போகிறாங்க. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள், ஆபிரகாமின் மடியில் இருந்தவர்கள், ஆபிரகாம் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் போனோடனே பரலோகத்தில் போய் வாசலில் நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருன்னு தெரியல, இதெண்டா பெரிய கூட்டம் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க சொல்கிறாங்க முதல்ல அவங்கள பார்த்து, அவங்கெல்லாம் அப்படி மூக்கில் கழிச்சு, யார் வந்திருக்கா, என்ன திடீர்னு பெரிய கூட்டம் வந்திருக்கு நம்ம பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே. அனாதி கதவுன்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை அனாதிங்க வார்த்தை எனக்கு பிடிக்கல. ஆர்ஃபன், அனாதி, நோ நோ நோ. தொன்மையான கதவுகளே, தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். இது வரைக்கும் இப்படி சார்பாக இருந்தீங்க, இப்போ பெரிய ராஜா வந்திருக்கார், அதனால் பெரிய கட் அவுட் போடுங்கப்பா, கதவை பெருசாக்குங்க, உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமை மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் அப்படின்னாங்க. அவங்க கேட்குறாங்க, மாட்சிமை மிகு மன்னரா, அவர் இங்கெல்லாம் இருக்கிறாரு, மாட்சிமை மிகு மன்னர் இவர் யாரோ? அவங்க சொல்கிறாங்க, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே போரில் வல்லவர், வெற்றி சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளவாங்கய்யா அப்படின்னு அனுப்புகிறாங்க. சரி, தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசரக்ஷன்
அண்ட் ரிசசிட்டேஷன். வேதாமத்தில் 10 இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். ஐத்திக பவுல் எழுப்பினா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா எழுப்பினார், எலிசா எழுப்பினாங்க. இதெல்லாம் ரிசசிட்டேஷன். There are 2 things. One is resurrection, another is resuscitation. Resuscitation ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்து ஹார்ட் அட்டாக் ஆன உடனே ப்ரெஸ் பண்ணி வாயில் ஊதி உயிர் உண்டாக்குறது ரிசசிட்டேஷன். லாசருவே வெளியே வா, வாலிபனே எழுந்திரு, தலித்தா குமி, இந்த வார்த்தைகளினால் ஆண்டவர் எழுப்பினார். இவங்களுக்கெல்லாம் உயிர் பெற்றார்கள், உயிர் தெளவில்லை. உயிர் பெறுவது மறுபடியும் அந்த உயிர் போய்விடும். ஆனால் உயிர் தெழுதல், இட் இஸ் சைக்கிகான் சோமா பிகமிங் நியூமேட்டிகான் சோமா. சைக்கிகான் சோமா when it is dead receives life. By resuscitation they will have to die again. லாசரு செத்து போனா, நாயின் விதவையின் மகன் செத்து போனா, தலிதா குமி அந்த பெண்ணு செத்து போனா, 12 வயசு எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் ரிசன் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இனி மரணமே கிடையாது. யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். என்னை தொடாதே என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். எத்தனாவது வசனத்தில் சொல்றாரு? 20:17 சொல்றார். 20:17க்கும் 20:27 வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். யோவான் 20:17 மரியாளிடத்தில் என்னை தொடாதே என்று சொன்னவர் 10 வசனம் கழிச்சு 27 தோமா தொட்டு பாருன்றார். தொடாதேன்னு சொன்னால் தொடாமல் தானே இருக்கணும். ஏன் தொடக்கூடாதுன்னு கேட்குறாவா? கேட்காம கேட்குறா கண்ணால். அவர் என்ன சொல்கிறாரு? நான் என் பிதாவுக்கும் வீட்டுக்கும் உன் பிதாவின் வீட்டுக்கும் போகல, அதனால் தொடாதே அப்படின்னார். இப்போ தோமா பார்த்து தொட்டு பாருன்னா என்ன அர்த்தம்? போயிட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். போய் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே பரலோகத்தில் தெளிச்சிட்டு மறுபடியும் வந்தார். அதுதான் எங்கே எழுதியிருக்கு? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தரம் பரிசுத்த தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கி மீண்டும் உலகத்துக்கு வந்தார். 1 பீட்டர் chapter 1 verse 4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவருடைய ரிசரக்ஷன்னால தான் நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் ஆண்டவருமானவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவருமானவர் போற்றி. அவர் தம் பேர் இரக்கத்தின்படியே இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுவாழ்வு அளித்துள்ளார். அழியாத மாசற்ற ஒழியாத ஒரு உரிமை பேறு உங்களுக்கெல்லாம் விண்ணுலகில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தவனுக்கு பலன் இருக்குன்னு சொன்னால் அங்கே ரெக்கார்ட் ஆஃப் ரிவார்ட்ஸில் எல்லாம் எழுதி வச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா புக் ஆஃப் ரிவார்ட்ஸை யார் திறப்பா? யாரும் திறக்க ஆள் இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு உண்டு பண்ணினார் என்று பார்க்கணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் வாட் டு வி see? களிமண்ணில் மனிதனை உருவாக்கி தேவன் அவன் நாசியிலே காற்றை ஊதினார், அவன் ஜீவாத்மானான். Adamic race was started by Jesus, and the Father and the Holy Spirit blew upon the nose of Adam. Adamic race started. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ரேஸ் போயிடுச்சு, பாவம் செய்திருச்சு.
இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தவுடனே சீசர்களை பார்த்து அவங்க மேலே ஊதி, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 20 verse 22, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊதி ஆடமிக் ரேஸ் ஸ்டார்டட். ஆடமிக் ரேஸ் வாஸ் அ ஃபெயிலியர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்கள் மேல் ஊதி ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று he started the Emmanuel race. Adamic race has come to an end and Emmanuel race, தேவன் நம்மோடு இருக்கிறார், அந்த ரேஸ் நமக்கு உருவானது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, there are several benefits of the resurrection. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு உன்னத பதவி கிடைச்சிருக்கு. எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரச் செய்தார். இயேசு கிறிஸ்து சிங்காசனம் போட்டு வச்சிருக்காரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஒரு எம்டி சீட். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம இங்கே கிடக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இங்கே கிடக்கிறோம். அவர் வந்து கையை பிடிச்சி எழுப்பி அவருடைய வலது பரிசத்தில் நம்மளை உட்கார செய்தார். அவர் உயிரோடு இருந்தால், அவர் உயிரோடு எழவில்லை என்றால் நம் கரத்தை யார் பிடிப்பா? நம் கரத்தை யார் உயர்த்தி கொண்டு போய் அவர் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க? உன்னத பதவி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே உண்டானது என்று பார்க்கிறோம். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவை உயிரோடு எழச் செய்த அதே ஆவியானவர் புதுப்பிக்கிறதுனாலே ரோமன் சாப்டர் 8 verse 11, the spirit of him that raised Jesus from the grave is the same spirit that shall quicken your mortal body. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழச் செய்த அந்த ஆவியானவர், அதே ஆவியானவர் உங்களில் இருக்கிறபடியினால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். that is the blessing of resurrection of Jesus. எபிரேயர் 2:8 சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அவர் உயிரோடு எழுந்ததினாலே சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பார்களே, we have to be heavenly minded, not earthly minded. நம்ம காரியம், நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வெஹிக்கிள், no 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 no. You have to think about Jesus. I don't think about myself, I think about Jesus. 2 Corinthians 5:15, 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல், தங்கள் காரியம், என் காரியம், நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காமல், என்ன யாருக்கென்று பிழைக்கணும்? தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கே பிழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அதோட இன்னொரு பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர்ஸ் which I always remember. I want you to remember that also. 2 Corinthians chapter 4 verse 10. It's a very heavily loaded wonderful scripture verse. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீஷர்கள், நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம். சீஷர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தூக்கி சுமந்துட்டே போகிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு எங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. அவருடைய வாழ்வு என்னது? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், குருடர்கள் கண்களை திறந்தார், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். இதுதான் இயேசுவின் வாழ்வு. அந்த இயேசுவின் வாழ்வு எங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. நேற்று ஒருத்தர் வந்தார், ஐ எம் a worship leader. Is he here? That worship leader yesterday I prayed for. Yes, can you come here? நேற்று சென்னைப்பட்டிருந்த ஒரு worship leader வந்தார். He said, I am a worship leader. I want to worship for the Lord அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஜெபிக்கும்போது அவருடைய உள்ளிந்திரியங்களிலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு போனது. From today onwards, when he worships, the angelic presence of God will come. Did you experience the power of God yesterday? What was doing? என்ன நடந்தது? Can you say 1 minute? Sincerely, when I see a person, I see their heart. I saw his heart. His heart is sold out for God. அவர் வாழ்கிறது, அவர் இயேசுவின் மரணத்தை தூக்கி சுமக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் worship மூலம் வெளிப்பட போகுது. You are not here by accident.
Can you say one word? What has happened to you yesterday? நேற்றைய தினத்தில் பாஸ்டர் எனக்காக ஜெபித்த பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் உணர்ந்தேன். அப்படியே நான் கீழே விழுந்தேன். அப்போ என்னுடைய வயிற்று பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஜீவ ஊற்று கிளம்புகிறது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஐயா சொன்னார். சொன்னும்போது என்ன அறியாமல் என்னுடைய வயிற்று பகுதியில் ஒரு பெரிய அசைவு உண்டாச்சு. அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஆகுது, நடக்குது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன அந்த மாத்திரத்திலேயே என்னுடைய வயிற்று பகுதியில் ஒரு பெரிய அதிர்வை நான் பார்த்தேன். அந்த அதிர்வு என்னால் உணரவே முடியல. என்னோடய கண்ட்ரோல் மீறி அந்த வயிறு பகுதி அதிர ஆரம்பிச்சது. கர்த்தர் எனக்குள்ள அந்த உருமாற்றத்தை எனக்கு கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். From today your worship is going to be completely, come here, you may fall, I'm afraid, I don't want you to fall. Sofa கிட்ட போங்க. இன்னையிலிருந்து ஆண்டவர் சொன்னார், your worship, you stand there. Your worship is going to be fantastic worship. You are sincerely worshipping. The Lord is going to anoint you. Receive the anointing in Jesus' name. Yes, Lord. What was the fountain that was happening? Yes, Lord. Yes, I see it coming. Yes. This is what? This is the river of life. The power of God makes the vibration. You see? This vibration takes off. அவருடைய சரீரத்தில் உள்ள மாம்சீக தன்மை எடுத்து போடுகிறது. கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் அவருக்குள் குரல் மூலமாய் வரும் நாட்கள் வெளிப்படுகிறது. This is what the power of God, the supernatural power of God. Yes, my son, enough. You cannot bear this more than this. Enough, Lord, enough. Whereof this anointing? I stopped the fountain. Yes, thank you. Son, your worship is going to be unusual. You will see the presence of angels coming into this place. People don't understand some of these things. Okay. அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். புரியுதா? நம்ம மரணத்தை சரீரத்தில் சுமந்து திரிகிறோமா? அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் கம்யூனியம் எடுக்கும்போது நாம் அவருடைய மரணத்தை தூக்கி கொண்டு போகிறோம். அவருடைய மரணத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் அவருடைய ஜீவன் நம் மூலமாய் வெளிப்படும். I am not afraid. Whatever I say, heaven says yes. When I bind something, it is bound in heaven. When I release something, it is released in heaven. Before the microphone, before everybody can see, when I say something to heaven, heaven says yes, it is done for you. There won't be any single failure in the ministry. God is with us. The risen Lord is with you. ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவே, I feel the stage is full of the power of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஆராதனையை சத்தியம் டிவியில் இந்தியாவிலும் பல நாடுகளிலும் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இப்பொழுது அன்பின் சகோதரனுக்கு வந்த அந்த பரலோகத்தின் மகிமை, on your body as it is in heaven, பரலோகத்தில் செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் பூ உலகத்திலும் செய்யப்படுவதாக. மகிமையின் மேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் தொடுகிறார். God is touching some people in the congregation. Receive the frequency. Receive the frequency of agape. கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய காங்கிரிகேஷனில் போகிறது. நம்முடைய மக்கள் மத்தியில் உயிர்த்தெழுந்த வல்லமை. Receive the power of resurrection. Receive. உங்களை மாற்றி அமைக்கும் வல்லமை. உங்களை மாத்திரமல்ல, தொலைக்காட்சியில், இன்டர்நெட்டில், டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் power of God. Touch everybody. Touch them, dear Lord, with the power of resurrection in Jesus' name.